உலகத்தில் நிறைய எல்லாருமே டாக்குமெண்ட்ஸ் எழுதுவாங்க, எல்லா எழுத்துக்களையும் கொண்டு வந்தாலும் கூட இந்த முறையை, எழுத்து முறைகளை எப்படி அதை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை வேதாகமத்தில் தான் உலகத்துக்கே ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அது பவுல் அப்போஸ்தலன் மூலமாக தான், அந்த நிருபத்தின் மூலமாக தான் லெட்டர் எப்படி எழுதணும், நிருபங்கள் எப்படி எழுதணுன்றது உலகத்துக்கே தெரிஞ்சுது. அப்படியாக நாம் இந்த நாட்களிலே பேசணும் அப்படின்னா, நீங்கள் ஆலயத்துக்குள்ளே போகும்போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜனங்கள் மத்தியில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு, முதல்ல போன உடனே ஒருத்தருக்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் அங்கே நிறைய இருக்கும், பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆவிகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, யெகோவா ஷாலம் என்று சொல்லுவார்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லப்படும்போது அந்த ஆவிகள் வெளியிலே விலகி போகிவிடும் என்பதை நான் பார்க்கிறேன். எதுக்கு அடிக்கடி சபையில் அல்லேலூயான்னு சொல்கிறாங்க? உள்ள நிறைய அசுத்த ஆவிகள் உலாவும். அல்லேலூயான்னு சொன்னால் அது ஓடிடும். இன்னொரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த புனித நூல் என்று சொல்லப்படுகிற இந்த வேதாகமம், இந்த வேதாகமத்தை இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னன்னா விவிலியம் என்று சொல்வார்கள், பைபிள் என்று சொல்வார்கள், நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேதாகமத்தை ஆழ்ந்த சிந்தனையோடு ஆழ்ந்த கருத்துக்களை பார்க்கப்படும்போது, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லாத்தையும் ஆய்ந்து பார்க்கப்படும்போது தேவன் நீதி நியாயங்களே சொல்லுகிறார், நீதி நியாயங்களே நமக்கு கற்பிக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம கவனிச்சுட்டு வரோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்போது, யோவானுடைய புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கப்படும் போது அந்த ஒன்றாவது அத்தியாயத்திலே 17வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1ஆம் அத்தியாயம் 17வது வசனத்தை வாசிங்க. சத்தமாக வாசிங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ உலகத்தில் சத்தியம் என்கிற ஒரு காரியத்தை இயேசு பூமியிலே நமக்கு தந்திருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்தில் போதிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் அனைத்துமே, இந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினாலே தேவன் அருளப்பட்ட ஒரு வார்த்தை. அப்படிங்கும்போது வார்த்தை என்கிறதான் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் வார்த்தையினால தான் படைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ உலகத்தில் எல்லா மனிதர்களையும் எல்லாவற்றையும் பார்க்கப்படும் போது எல்லா மனிதர்களையும் படைப்புகள்லாம் முடிஞ்சது. ஆனால் மீண்டுமாக நாம் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே, சத்திய வார்த்தையினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வார்த்தைகள் உங்களுக்குள்ள பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சத்திய வார்த்தை, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்தால் தான் நீங்கள் அந்த வார்த்தையில் நீங்கள் பிறக்க வேண்டும். அதை தான் பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கிக்கப்படும் போது சத்திய வார்த்தையை அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது தேவாவியானவர் அவங்க மேலே இறங்குறாரு. அப்போ இன்னைக்கு ஏன் நிறைய பேர் பிரசங்கத்தில் தேவாவியானவர் இறங்குறான்னா, அங்கே சத்தியம் கிடையாது, அங்கே எல்லாம் குழப்பத்தினுடைய காரியமாக இருக்கு. குழப்பமான ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஜனங்களை குழப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அங்கே என்னன்னா தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிற அனுபவம், ஆதியிலே இருந்த திருச்சபையினுடைய அனுபவம் அந்த காலகட்டங்களிலே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் சத்தியம் கிடையாது, கிருபை கிடையாது. தேவனுடைய மகிமை எங்கே வெளிப்படும்? வராது. ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை பார்க்கப்படும் போது, இப்படியாக சத்தியம் சத்தியம் என்கிற ஒரு வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் பார்க்கப்படும் போது எல்லா தேவனுடைய ஞானிகளும் வேதத்தை ஆராய்ந்தவர்களும் என்ன பண்ணிட்டாங்க, இதற்கு சத்திய வேதாகமம் என்ற பெயரை அவங்க தான் கொண்டு வந்து வச்சாங்க. அல்லேலூயா. சத்திய வேதம் என்ற பேர் எப்படி வந்ததுன்றதை நீங்க சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். அப்போ இயேசுவை அறிவிக்கிறபடினாலே அவர் தான் அந்த சத்தியம் என்று சொல்லி இருக்கிறது. இயேசு என்ன பண்ணாரு, கிருபையினாலும் சத்தியமாக இந்த பூமியிலே அவர் வந்தார் என்கிறதை நாம் இந்த நாட்களில் உறக்க சொல்லும்படியாக இதைவே சத்திய வேதம் என்று நாம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லா பாஷைகளிலே உலகத்தில் ஒரு நூல், ஒரு புஸ்தகம் வெளியிட்டு இருக்கிறது என்றால் அது வேதாகமம் தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எல்லா பாஷைகளிலையும் வெளிப்பட்டிருக்கிறது. உலகத்தில் பாரு, மாதத்துக்கு 2 லட்சம் புஸ்தகம் பைபிள் வந்து என்னாவது விற்பனை ஆகி கொண்டு இருக்கிறது. இப்படியாக உலகத்தில் மிக ஒரு பெரிய ஒரு புஸ்தகத்தை இவ்வளவு தூரம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டாக்க அதுக்குள்ள என்ன இருக்கு? சத்தியம் இருக்குது. வேற என்ன இருக்குது? நீதி இருக்குது. எல்லா காரியங்களும் அதுக்குள்ள தான் இருக்கு. இன்னைக்கு மோசேயினுடைய கையிலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த
13 நீதி நியாயங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 611 நீதி நியாயங்களை கொண்டுதான் உலகத்தினுடைய எல்லா இடத்திலையும் சட்ட வடிவமைப்புகள் உலகத்தில் தேசங்களிலே உருவாக்கப்பட்டது, நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு சட்டங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்குது, சிவில் சட்டங்கள் இருக்குது, கிரிமினல் சட்டங்கள் எல்லாமே எதில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னா நீதி நியாயங்களை கொடுக்கப்பட்டுள்ள மோசையினுடைய பிரமாணத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்க 90 நாடுகளில் தனிநபர் சுதந்திரம், மத சுதந்திரம் கொள்கைகளின் அடிப்படையிலே தேசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்கைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிற, அதாவது இன்னைக்கு பெண்களுக்கு சம உரிமைன்றதெல்லாம் எப்படி வந்ததுன்றீங்க? ஏதாவது வார்த்தைகள் சொல்லணும் இல்லையா? பைபிள் என்ன சொல்லி இருக்குது? ஆண்டவர் சொல்லி இருக்கிற கலாத்தியரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அப்ப பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க சொல்லுகிறது வேதாகமம். அப்ப அந்த சட்டம் எங்கிருந்து வந்தது? உலகத்தில் எவனுக்குமே தெரியாது. இப்படியாக இந்த உலகத்திலே தனிநபர் சுதந்திரத்தை கொடுக்கிற ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, அன்டச்சபிலிட்டி. இயேசுவானவர் என்ன பண்ணாரு? சமாரிய ஸ்திரியோட பேசினார். அந்த இடத்துல பேச்சே இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களாம் வெறுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, அவங்க தாழ்ந்த குடிகள் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்ட அந்த சமுதாயத்தோட ஆண்டவர் பேசுகிறார். எப்படின்னா முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா அதாவது தீண்டாமையை ஒழிக்கிற தேவன், அந்த தீண்டாமையை ஒழிப்பு சட்டத்தையே கொண்டு வந்தது ஆண்டவராய் இயேசு. இப்படியாக வேதத்திலே நிறைய காரியங்களை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். இப்படியாக அறிவு, ஆற்றல், தேவ ஞானம், விசேஷித்த அறிவு ஞானம் இருந்தபடினால்தான் தானியேல் ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கின்ற ஒரு பொறுப்பை தானியேல் ஆண்டவர் கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். ஒரு ராஜ்ய பரிபாலனத்தை, ஒரு அரசாங்கத்தை நடத்துகிற ஒரு தகுதியை தேவன் எதிலிருந்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த நீதி நியாயங்களை இருக்கக்கூடிய இந்த வேதாமத்தை படித்தபடினாலே அவர்களுக்கு அந்த அறிவு ஞானமும் விசேஷித்த ஆவியம் அவர்களுக்கு உண்டாயிருந்தபடினாலே ஒரு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்கப்படும் போது அவனுக்கு இருக்கக்கூடிய வெளிப்பாடு, தரிசனம், அவனுக்குள்ள இருக்கிற ஞானத்தை கண்டுதான் அன்றைக்கு நான் பார்க்கப்படும் போது அவனும் ஒரு அரசாங்கத்தை என்ன பண்ணி இருக்கிறான் என்று பார்க்கப்படும் போது ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவதற்குள்ள ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அம்பட்டு பேரும் பார்த்தாக்க இன்னைக்கு வேதாகமத்தை கற்றுக்கொள்ளுகிற எல்லாருமே பெரிய ஞானிகளாக இருக்கணும், பல PhD வாங்கணும், பல துறைகளிலே நாம் சிறந்து வரணும், சட்டத்திலையும் வரணும், எல்லாவற்றிலையும் நாம் கற்றுக்கொண்டு வர வேண்டும். முதல்ல நீதி நியாயங்கள சட்டத்தில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்கணும். அப்ப இந்த தேசத்துல நீங்க சிறந்த ஞானிகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நோபல் பரிசெல்லாம் யார் அள்ளிட்டு போறா? யூதர்கள் அள்ளிட்டு போறா. காரணம் என்ன அப்படின்னா அவன் வேதாகமத்தை படிக்கிறவனா இருக்கிறபடி சிறு வயதிலிருந்து 12 வயசுக்குள்ள அதாவது பஞ்சாகம் என்று சொல்லப்படுகிற, தனக்கு என்று சொல்லப்படுகிற தோரா புஸ்தகத்தை தெளிவாக கற்றுக்கொண்டபடினால்தான், நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டபடினால அவனுக்கு அந்த அறிவு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதான் உலகத்தில் என் வேதத்தை கற்றவர்களுக்கு அறிவு ஞானம் உண்டு என்று சொல்லுகிற அடையாளம் அதுதான். இன்னைக்கு 50 பேர் நோபல் பரிசு வாங்கணும். இன்னைக்கு என்ன அப்படின்னா சபைகளிலே சரியான ஒரு போதனையை, சரியான ஒரு அதாவது என்ன அப்படின்னா தெளிவான ஒரு திட்டமிடுதலோட ஜனங்களை வழிநடத்துறதுக்கு இன்றைக்கு நல்ல மேய்ப்பர்கள் இல்லாதபடினாலே நல்ல ஒரு மாணவர்கள் கிடைக்கல. நல்ல மாணவர்களை எப்படி கொண்டு வரணும்னா வலிமையுள்ளவர்களாய் மாற்றணும், சிறப்பானவர்களாய் மாற்ற வேண்டும். ஏன் ஆண்டவர் சொல்கிறார்னா அந்த உலகத்தில் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதனால தான் மிஷினரிமார்கள் இந்த உலகத்தில் ஊழியத்துக்கு வரப்படும் போது முதல்ல கிரேக்கு, எப்ரியோ, அரமியா பாஷைகள், மூல பாஷைகள் எல்லாம் படிச்சுட்டு அதில் உள்ள வேதாகமத்தினுடைய உண்மையை நல்லா கற்றுக்கொண்டு தான் அதுக்கப்புறம் தான் மிஷினரி ஊழியத்துக்கு வருகிறார்கள். இன்றைக்கு பார்த்தா அரமியா தெரியுமா? தெரியாது. எபிரேய தெரியுமா? தெரியாது. கிரேக்கன் தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன அப்படின்னா மூல பாஷை, மூல அர்த்தங்களை தெரிந்து கொள்ளாம இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன்லாம் நிறைய இடங்களே பார்க்கப்படும் போது வித்தியாசங்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். நமக்கு 66 புஸ்தகம் கிடையாது. 66 புஸ்தகம் இது எப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா யுகுமெனிக்கல் கவுன்சிலுடைய ஒப்புதலில் என்ன பண்ணாங்க, 66 புஸ்தகமாக மாற்றிட்டானுங்க. முதல்ல கான்ஸ்டன்டினுடைய காலத்திலே பார்க்கப்படும் போது 4வது நூற்றாண்டிலே 73 புஸ்தகம் விபிலியம் என்று அறிவிக்கப்பட்டது உலகத்திற்கு. ஆனால் சேர்க்கப்படாம இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் கையில் கிடைக்கல. அந்த புஸ்தகம் கிடைக்காதனால அது நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது. சாலமன் ஞானம், சீராக்கு,
மக்கபேரு, இந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாம் வேதத்தில் இன்னைக்கு இல்லை. நம்ம வச்சிருக்கிற பைபிளில் கொஞ்சம் தான் இருக்குது. நாம் கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு நிறையா பேசினா அது நியாயமே கிடையாது. அதில் பார்க்க வேண்டிய அத்தியாயங்கள் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஏனோக்கு புஸ்தகங்கள் 1, 2, 3, 4 4 புஸ்தகங்கள் இருக்கிறது. அதில் என்ன அப்படின்னா, பண்டைய கிரேக்க மொழியில் எழுதப்பட்டபடினாலே அது புரியலை, அதனால் அது அந்த புஸ்தகத்தை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இப்படியாக நீங்கள் வேதாகம கல்லூரிக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா நிறைய காரியங்களை நீங்கள் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளுகிற ஒரு காலகட்டங்கள் இன்னைக்கு இருக்கிறது. வேதாகம கல்லூரி சும்மா கிடையாது. இந்த யாரோ 4-5 புஸ்தகத்தை போட்டுட்டு, சின்ன புஸ்தகமாக போட்டுட்டு, இதை படிச்சுக்கோங்க, வேதாகம அறிமுகம் வந்தாங்க படிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் புஸ்தகங்களை வெளியிடுறாங்க. நிறைய புஸ்தகங்கள் வெளியிட்டு லைப்ரரியில் வைக்கிற மாதிரி புஸ்தகம் இல்லை, எல்லாம் குப்பை தொட்டியில் போட வேண்டிய புஸ்தகமாக தான் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அங்கே இருக்கும் சரக்கு. இப்போ இவர் இருக்கிறார் அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, ஃபவுண்டேஷன் அஸ்திபாரமான உபதேசம் எந்த பைபிள் கிளாஸ்லேயும் கிடையாது, ஃபவுண்டேஷன் ஸ்டடி கிடையாது. அப்போ அஸ்திபாரமான உபதேசத்தை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கிரைஸ்ட் பைபிள் காலேஜ் அது ஃபாரினில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இருக்கிறது. அதே மாதிரி கேத்தலிக்ஸினுடைய ஆர்சிஎம்னுடைய காலேஜஸில் செமினரில் பேசிக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ப்ராட்டஸ்டண்ட் இந்த பைபிள் காலேஜெல்லாம் பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்காது. ஆனால் பேசிக்கு டாக்டரின் மட்டும்தான் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க. உபதேசங்களுக்குரிய சில காரியங்கள், சபையினுடைய நிர்வாகிக்கிற ஒரு காரியங்களை கொஞ்சம் தான் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்னென்னா ஃபண்டமெண்டல் என்னன்றதை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி பேராயர் அவர் இந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்றைக்கி தொடக்கத்திலே உங்களுக்கு நல்ல ஃபவுண்டேஷனை அவர் கொடுக்க விரும்புகிறார். இதில் நீங்கள் பார்க்கப்படும் போது இன்றைக்கு அறிவு, ஆற்றல், தேவனுடைய ஞானம், விசேஷித்த ஆவி உடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும், வலிமை பெற்றவர்களாக இருக்க முடியும். பைபிளில் முக்கியமாக வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவனுக்கு தேவை என்ன, கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவை என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 2வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஒரு ஆள் 14வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுள்ள ஆவியினன்றி மனுஷரில் அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புஸ்தகமானது, இந்த டெக்ஸ்ட் புக்கு, இந்த ஒன்லி ஒன் டெக்ஸ்ட் புக்கு, ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வேதாகம புஸ்தகம் தான், பல புஸ்தகங்கள் இல்லை. இந்த வேதாகம புஸ்தகம், ஒரே தேவன் ஒரே வேதாகமத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இதை கற்றுக்கொள்ளணும்னா மனுஷ ஞானத்தில் இருந்தீங்கன்னா ஒரு காலமும் உங்களுக்கு இந்த பைபிள் புரியாது. இங்கே என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, முதல்ல வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு முதல்ல நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆவியை பெற வேண்டும். காத்திருப்பு, ஜபம், உபவாசம், தேவனுடைய ஆவியோடு நாம் இணைகின்ற ஒரு காரியத்தை நாம் பெறும்போது தான் வேதத்துக்குள்ள நமக்கு கண்ணு திறக்கப்படும். ஏன் அப்படின்னா, பரலோகத்தினுடைய வேதாகமத்தை ஆண்டவர் பூமிக்கு தருகிறான்னா மாஸ்டர் அவர் தான். இதை கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் அவருடைய ஆவி வந்தால் தான் இதை கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ அவருடைய ஆவி இல்லைன்னா இதை கற்றுக்கொள்ள முடியாது. உள்ளுக்குள்ளது மனதிலே அதனுடைய வெளிப்பாடே தரிசனமே வராது, நம்ம அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் 14 வாசங்க 14 ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள. அப்ப என்ன அர்த்தம், இன்னைக்கு நாம ஜென்ம சுபாவத்தில் மனுஷனா இருக்கிறோம், ஆவிக்குரிய காரியம் உங்களுக்கு புரியாது, விளங்காது, தெரியாது. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ ஆவிக்குள்ள ஒரு நிறைவு வேதாகமத்துக்கு அடிப்படையாக ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு போதிக்க வேண்டும், ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஊழியக்காரன் சொல்லுகிறானா, அப்போ கேட்கிறவங்களுக்கும் அதே ஆவியானவர் கிரியை செய்யணும். அப்படிதான் பேதுரு பேசும்போது கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்குகிறார். இதுதான் போதனை. இயேசுவானவர் கூட இருந்து சீசர்கள் எத்தனை வருஷம் படிச்சாங்க, கூட இருந்தாங்க? 3 வருட காலங்கள். அப்போ 3 வருட காலங்கள் இயேசுவோட படித்தபடினால தான் இன்னைக்கு குறைஞ்சது என்ன அப்படின்னா 3 வருஷம் என்ன அப்படின்னா வேதாகம கல்லூரியிலே படிக்கணும், பிராக்டிக்கல் எடுக்கணும். ஆண்டவர் இந்த பக்கம் டீச் பண்ணுறாரு, இந்த பக்கம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்போ டிகிரி என்பது, வேதாகம பள்ளி என்பது, இதனுடைய பக்குவத்தை நாம் பெறுவதற்கு குறைஞ்ச அளவுக்கு 3 வருஷம் தேவைப்படும். இல்லையா ஐயா?
இல்லை அந்த பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் போய் அட்மிஷன் போடுவாங்க, சாயந்தரம் டிகிரியை கொடுத்துருவானுங்க ஒரு ஒர்க் ஷாப்பு. அப்போ என்ன மாதிரி ஒரு ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணுறாங்க? எப்படி ஐயாது? ஏசப்பா கூட இருந்த சீசர்களுக்கே 3.5 வருஷம் ட்ரைனிங்கு டீச்சிங் இருந்தது. அவரை விட இவர் பெரியவங்க. ஒரே நாளில் என்ன பண்ணுறாங்க? கற்றுக் கொடுத்துற. ஒரு நாளில் வேதாகமத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. ரொம்ப பரிதாபமான ஒரு காரியத்திலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, வாசிங்க தம்பி, அதில் கண்டினியூஷனு. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவள் ஆவி கேட்ட பிரகாரமாய் ஆராய்ந்து. அப்ப வேதாகமத்தை அறியாமலே கற்றுக் கொடுக்கிறான், வேதாகமத்தை அறியாமலே கற்றுக்கொண்டு வரான். அவனுடைய டீச்சிங்கு, அவனுடைய உபதேசத்தில் ஆவியானவர் இருப்பாரா? அப்போ என்ன அப்படின்னா, அது ஒரு மண்ணு, இது ஒரு மண்ணு, உட்கார்ந்து இருக்கிறத மண்ணாக்கிடுவேன். கடைசியில் யார் என்ன அப்படின்னாக்க தேவனுடைய அந்த ஒரு காரியம். ஆண்டவர் சமூகத்தில் பாருங்க, கழுவியே குதிரையா மாத்துறவர் அவரு. ஆட்டை தன் ஆடுகளை யுத்தத்திலே சிறந்த குதிரைகளாக நிறுத்த வல்லவர் அவர். ஒரு பலவீனவனை பலவானா மாத்துகிறவர். அதுதான் அவருடைய கிரியை. சாதாரணமா இருக்கிறீங்களா, கொண்டு போய் நிப்பாட்டுவார், பயங்கரமா நிப்பாட்டுவார். அந்த மாதிரியாக தேவன் ஆண்டவர் அவிதமாக நம்மளை நடத்தி நம்மளை என்ன செய்கிறார்னா உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ தேவனுடைய கல்வி, வேதாகம கல்வி இன்றைக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாம் போர்டு போட்டிருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் போய் ஜாயின் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் ஒரு பாடத்தை சரியாக ஒரு பாடத்தை நீங்கள் படிச்சுட்டு வெளியில் போகும்போது அந்த ஒரு பாடத்தை குறித்து நீங்கள் ஆராய்ந்து அறிந்து நீங்களே ஒரு புத்தகத்தை எழுதலாம். கிறிஸ்டியன் ரைட்டர்ஸ் அப்படின்ற ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு பாடத்தை படிச்சுட்டு போய் நீங்கள் அதை ஆய்வு கட்டுரையை நீங்கள் உருவாக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஞானத்தை, அப்போ என்ன அர்த்தம்? வாய்ப்பாடு உள்ளே இருக்கு. வாய்ப்பாடு இல்லைன்னா கணக்கு போட முடியாது. அப்போ பைபிள் மேத்தமெட்டிக்ஸ் இங்கே இருக்குது, சொல்லிக் கொடுக்குறாங்க. பைபிள் சயின்ஸ் இருக்குது, பைபிள் மெடிசன் இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. வேதாகமத்தில் இல்லாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. அவ்வளோத்தையும் சரியாக கற்றுக் கொடுக்கிற ஒரு சிறந்த ஒரு போதகராக பேராயர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சும்மா ஏதோ வந்த மற்ற காலேஜ் அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வேற சரக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் எவ்விதமாக விசேஷத்த ஞானத்தினாலே யோசேப்பை நடத்தினாரோ, தானியேலை நடத்தினாரோ, அவ்விதமாக உங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அந்த தேவ ஞானத்துக்கு உட்படும் போது மெய் ஞானம் பிரகாசிக்கிறது. மெய் ஞானம் வந்தால் தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அவரு உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களை பிரகாசிக்க பண்ண வைப்பாரு. நீங்கள் போகிற இடத்துல அற்புதம், நடக்கிற இடத்துல அற்புதம், பேசுகிற இடத்துல அற்புதம், வீட்டுக்குள்ள அற்புதம், எங்கெங்கே பார்த்தா எல்லா ஜனமும் உங்கள்கிட்ட வர மாதிரி ஆண்டவர் உங்களை மாற்றி போடுவாங்க. அப்போ ஜோதிகளின் பிதா அவருடைய பிள்ளைகளும் எப்படி பிரகாசமாக இருக்கணும், அந்த ஜோதிகளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு உலகத்தில் இருளை விரும்பி கொண்டு போறாங்க, ஒளியை தேடுகிறதில்லை. ஒளியை தேடுகிற பிள்ளைகளே இந்த நாட்கள் ஆண்டவர் பார்க்குறாரு, யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வைப்பார், எல்லாரையும் கொண்டு வந்து கொடுக்கறதில்ல. இன்னைக்கு உலகத்தில் இஸ்ரேல் இராணுவம், தாவீதனுடைய இராணுவம், எல்லா இராணுவமும் எந்த பலத்தில் ஜெயிச்சாங்க? மாமிசத்தில் உள்ள அந்த இராணுவ வலிமையில் அவங்க ஜெயிக்கல. கல்லை கொண்டே அவனை போட்டான், ஒரே போடு போட்டான்னா அப்போ என்ன அர்த்தம்? தேவ வலிமை, ஆண்டவருடைய வலிமையோடு தான் நீங்கள் செயல்படணும். சாத்தானையும் விரட்டணும், பொல்லாங்கனையும் விரட்டணும், துரத்தணும். அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கணுமானா ஆண்டவருடைய வலிமை இருந்தால் தான் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். இந்த தேசத்தை நம்ம கைப்பற்ற முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்ற முடியும். நம்மளுடைய ஊழிய நிறைவு அதில் தான் இருக்குது. வலிமை உள்ளவர்கள் இல்லாதனால தான் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா ஊழியமே இல்லாமல் போச்சு. தேவ வலிமைக்குள்ளாக நாம் வளர வேண்டும், ஆவினால பிறக்க வேண்டும், ஆவினால வளர வேண்டும், ஆவியினுடைய பலத்தினாலே நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எங்கே இருக்கிறது என்றால் வேதாகம கல்லூரியிலே இருக்கிறது. இப்போ ஐயா இந்த பக்கம் மண்ணை தோண்டியாச்சு, ஒரு விதையை போட்டாச்சு. விதையை போட்ட உடனே கனியெல்லாம் வந்துடுதா, காயெல்லாம் வந்துடுதா? அதுக்கு தண்ணி விடணும், பல நாட்கள் வெயில் அடிக்கணும். அப்படியாக என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் அதனுடைய டைம் ஆகும்போது என்ன ஆகுனா செடியாகிடுது, பூ வைக்குது, காய் வைக்குது, கனி வைக்குது.
சூரிய ஒளி பட்டுக்கொண்டே இருக்கு. அதே மாதிரி ஆண்டுடைய பிரசன்னத்தினாலே கர்த்தருடைய வித்து அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே விழும்போது அந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியினுடைய அந்த தண்ணீரினாலே உங்களை என்ன செய்யறாரு? முளைக்க வைக்கிறாரு. அந்த சூரிய ஒளி அவருடைய பிரசன்னத்தினால உங்களை என்ன செய்கிறாரு? அப்படியாக அந்த பரிணாமத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறாரு. அப்பதான் நீங்க கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை மாத்துறாரு. உடனே ஒரு இம்மிடியேட்லி நடக்கிற காரியம் இல்லை. அப்போ அந்த காலகட்டங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கணும். அதுதான் சீசர்கள் என்ன பண்ணாங்க? 3 வருட காலங்கள் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு ஆண்டவர் தயவு செய்த பிறகுதான் அவர்கள் வேதாகமத்தை கற்றுக்கொண்டார்கள். புரியுதுங்களா ஐயா உங்களுக்கு? அப்போ இந்த காரியங்களை நீங்க லேசிலே நாம் கற்றுக்கொள்ள முடியாது. இராணுவ வலிமையை விட யாருடைய வலிமையை நம்பி இருக்கிறார்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வலிமையை நம்பி இருக்கிறார்கள். தேவ ஆவியினுடைய பலத்தை நம்பி இருக்காங்க. இன்னைக்கு யூதர்கள்ட்ட சுண்டக நாடு சின்னதுதான், அவன்கிட்ட இருக்கக்கூடிய இராணுவம் ஒன்றுமே கிடையாது. சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளையும் ஒவ்வொரு ஆண்டுகளையும் பாருங்க, நாடு என்றைக்கு 1948 மே மாதம் 14ஆம் தேதி அவர்களுக்கு சுதந்திர பிரகடனம் ஆனதிலிருந்தே யுத்தம் நடக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் எல்லா நாடுகளையும் ஜெயிச்சுக்கிட்டு தான் வராங்க. எதனுடைய பலத்தினால? அதான் சொல்கிறான்னா, தேவனுடைய பலத்தினால, ஆண்டுடைய பலத்தில் நாங்கள் ஜெயிப்போன்றோம். எங்களுக்கு யாருடைய உதவியோ எந்த பலமோ எங்களுக்கு வேண்டாம், ஆண்டுடைய பலத்தினால நாங்கள் ஜெயிப்போம். இல்லையா? அப்போ நீங்க ஜெயிக்கிறவர்களாய் ஜெயம் எடுக்கிறவர்களாய் புறப்பட்டு போகணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். போய் சும்மா வரக்கூடாது. வேட்டையாடினா தான் அன்னைக்கு பசியாடுறாங்க. அப்போ வேட்டையாடிட்டு வரணும் இல்லை வேட்டைக்காரன். அது மாதிரி நீங்க வெளியில போனாக்கா ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொண்டு வரணுமா வேண்டாமா? போய் வெறுங்கையா வரவே கூடாது. அதுக்குள்ள ஆற்றலை ஆண்டவர் கொடுப்பாரு. ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆவியானவர் உங்களுக்கு உள்ள இருந்தாரு, ஆண்டவர் உங்களை தொட்டார் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு முன்னாடி என் தூதனை அனுப்புவேன்னு சொன்னார். அதே மாதிரி யோசேப்பு உனக்கு முன்னாடி என் தூதனை அனுப்புவேன்றார். யாக்கோபுக்கு சொன்னாரு உனக்கு முன்னாடி என் தூதன் போவான் அப்படின்னாரு. அப்படியாக தேவன் என்ன செய்கிறாருன்னா, நம்ம போகும்போது அவருடைய தூதன் நமக்கு முன்னாடி அனுப்புவார். அந்த ஊழியம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி. போய் சும்மா வர மாட்டீங்க. மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நிறைவான ஒரு ஊழியத்தை செய்வதற்கு பலனை கொடுக்கிறவராக அந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருடைய புத்தகம் 2ஆம் அத்தியாயத்தில் 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் விற்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா 6 மணிக்கு மாசம் நடக்குது, சாயந்தரம் 6 மணிக்கு மாசம் நடக்குது. அப்போ அவனுங்களுக்கு அது தெரியுது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை அவன் ஆலயத்தில் வாசிக்கிறாங்க, ஒரு பாடலை பாடுகிறார்கள். இன்றைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவத்திலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் காலையில் 6 மணிக்கு ஜெபம் இருக்குதா, சாயந்தரம் 6 மணிக்கு ஜெபம் இருக்குதா, ஒரு வசனத்தை தியானம் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்நியத்திலும் அப்பம் பிடிக்கிறதிலும் ஜெபம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்னன்னு தெரியாது. அவங்க நான் எங்கே போகிறீங்க? நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம். என்னையா பண்ண போகிறீங்க? ஊழியத்துக்கு போய் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? சுவிசேஷன்னா என்ன தெரியாது. சுவிசேஷன்னா ஆண்டவருடைய பிறப்பு, என்ன ஆண்டவருடைய உபதேசம், ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். அதுக்கப்புறமாக என்ன அப்படின்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகை. எல்லா காரியத்தையும் சொல்லணும்ல, கற்றுக்கொண்டுலாம் போகணும். சுவிசேஷம் நாங்கள் அப்போஸ்தல ஊழியம், பெந்தெக்கோஸ்தல ஊழியம் என்ன தெரியும்? அப்போ நமக்கு கொஞ்சமாவது கற்றுக்கொள்ளணும் இல்லையா? தெரிந்து கொள்ள வேணுமா வேண்டாமா? வெளியில் போன உடனே நம்ம பிடிச்சிக்கிட்டு ஒரு கேள்வி கேட்குறான், உங்கள் கடவுளில் உண்மையான கடவுள், எங்கள் கடவுள் பொய்ன்ற, உங்கள் கடவுள் கடவுள்ன்ற எங்களெல்லாம் சாத்தான்னு சொல்கிறிய, எந்த அடிப்படையில் சொல்லுதான்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும் இல்லை? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயா எங்கள் கடவுள் ஆவியான தேவன், எங்கும் வியாபித்து இருக்கிறான். நாங்கள் உருவத்தை வைக்கிறது இல்லை. உருவத்தை வைக்காத, மனுஷன் சிலை வைக்காத, மிருகங்கள் சிலை வைக்காத, பறவைகள் சிலை வைக்காதன்னு ஆண்டவர் எங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. ஊரும் பிராணிகள் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் விக்கிரத்தை வச்சுருக்கீங்க, அதுக்குள்ளே ஆவி இருக்கா? ஆவி கிடையாது. ஆவி இருந்தால் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாயிண்டை பிடிக்கணும் இல்லை? அப்போ நிறைய காரியங்கள் என்ன அப்படின்னா பேசிக், இதெல்லாம் பேசிக். அப்போ அந்த பேசிக் அடிப்படையான உபதேசங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் சொல்லுங்க, நானே மெய்யான தேவன், நீங்கள் எனக்கு சாட்சிகள்னாக்கா அவரை பற்றி சொல்லுகிற ஆற்றல் அறிவு நமக்கு வேணும். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, வெளியிலே போக முடியாது. எவன்கிட்ட போய் பேசினாலும் ஆதாரம் எங்கன்னு தானே கேட்பாங்க. ஆதாரத்தை தூக்கி வச்சு அவன் ஆணவம் அடங்கி போகும். அவன் ஆணவத்தை அடக்கணும்னு நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நீங்கள் நிறைய காரியங்களை பிடித்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் போனால் ஒன்றுமே பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. அதனால தான் பைபிளில் வேதாக மாறுற வரலாறு இருக்குது, ஊழிய வரலாறு இருக்குது, சபை வரலாறுகள் இருக்குது, இஸ்ரவேல் வரலாறுகள் இருக்குது, மிஷினரிகளுடைய வரலாறு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். வரலாறுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இந்த காலகட்டங்களில் கடைசி காலத்தில் நடக்குது, யுத்தம் நடக்குது. அப்போ யுத்தத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. என்னன்னு சொல்லணும்? மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? ஐயா அவ்வளோ பெரிய யுத்தம் நடக்கு, என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஐயா எல்லாரையும் சாகடிக்கணுன்றதுக்காக ஆண்டவர் சொல்லலை. யுத்தத்தில் ஒவ்வொருத்தரையும் போட்டு அவனை வந்து பீரங்கியால் சுடு, வெடிகுண்டனால போடு, ராக்கெட்டை போடு, அதெல்லாம் அவனை கொல்லுன்னு சொல்லலை. எதுக்காக அப்படின்னாக்க, இந்த யுத்தத்தின் மூலமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டாக்க, யார் வலிமையான தேவன் என்பதை வெளிப்படுத்தணும். இஸ்ரவேல் எருசலேம் வந்து மகாராஜாவுடைய நகரம், ஆண்டவருடைய நகரம், சத்திய நகரம், யெகோவா தேவனுடைய நகரம். அப்ப அந்த நகரத்தை மீட்கப்பட வேண்டும். அந்த நகரத்திற்காக இன்னைக்கு போராடுறாங்க. அவனும் விடலை. அவன் நாங்களும் ஆபிரகாம் சந்ததி, எங்களுக்கு அதில் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் தான் இன்னைக்கு மஜித்தை கட்டி வச்சிருக்கான். உள்ள தேவாலயம் எங்கே கட்டி வச்சிருக்கு? இல்லையா? இவனுக்கு ஏதாவது புரியுதா? 3ஆம் தரம் தேவாலயம் கட்டுன்னு பைபிளில் எந்த ரெக்கார்டும் கிடையாது. 2-3 பேர் டிவியில் பேசுகிறானுங்க, பெரிய லாடு மாதிரி பேசுகிறானுங்க, கட்ட போகிறாங்க, பலி எடுத்து. அதெல்லாம் அந்தி கிறிஸ்துங்க. ஆண்டவர் பகிரங்கமாக தான் வர்றாரு. என்ன வானங்கள் திறக்கப்பட என்ன பண்ணுறாரு? பரிசுத்தவான்களுடைய தூதர்களுடைய ஆண்டவரை பலவான்களோட கீழே பூமிக்கு இறங்கி வர்றாரு, எக்காலத்தோட வர்றாரு. இந்த திருட்டு பைய சொல்வான், ஆண்டவரே சொல்றாரு, இதோ அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான், நம்பாத. ஏன்னா அங்கே இருக்கிறவன் இங்கே இருக்கிறான் அந்தி கிறிஸ்து. அதான் ரகசிய வருக. அதை பற்றி பேசுகிறான் பாருங்க. அம்புட்டு பேரும் பிசாசுங்க. பைபிள் காலேஜில் ரகசிய வருகை தான் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான், பெரிய பில்டப் பண்ணிட்டு. அது எல்லாம் மொத்தம் பிசாசனுடைய உபதேசம், பிசாசனுடைய கிரியை, பிசாசனுடைய ஊழியக்காரன். ஆண்டவர் பகிரங்க மாறுகிறார். எப்படி? அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் 1ஆவது அத்தியாயத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. வானத்தை அண்ணார்ந்து பாருது, இதோ நின்று கலிலேயாகிய யாரு? 2 பேர் வெண்வஸ்திரம், தேவ தூதர்கள். அவங்களே சொல்றாங்க, தூதை கொடுக்கிறவர்கள்னால அவங்களுக்கு தூதர்கள் பேர். புரியுதா? தூதர் வேற, தூதனானவர் வேற. தேவனே தூதனானவரா வர்றார். பைபிள் என்ன சொல்லி இருக்குது ஐயா? வாக்குவாதம், பொறாமை உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். அப்போ இறை மார்க்கம் கிடையாது. வாக்குவாதம், தர்க்கம், பொறாமை இதெல்லாம் இருந்ததுன்னா அது இறை மார்க்கம் கிடையாது, அது மனுஷ மார்க்கம். அப்படினாலே லௌகீக ஞானத்தினாலே உங்களை ஒருவனுக்கு கொள்ளை கொண்டு போகாதபடி நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவருக்கு கற்புள்ளவர்களாக இருக்கணும். ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் படைச்சார், ஆதாமுக்கு ஏவாளை படைச்சார். முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து உண்டான். 2ஆம் மனுஷன் யாரு? ஆதாம வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போ அந்த ஆதாமுக்கு 1 புண்டாட்டியா 2 புண்டாட்டியா இல்லை 10 புண்டாட்டியா? கேட்குறதுக்கு சொல்லுங்க. அந்த ஆதாமுக்கு 1 புண்டாட்டி தான். அப்போ ஒரு மணவாளன் 1 மணவாட்டி. நம்மெல்லாம் ஒன்றா ஆகணும். பரலோகத்தில் பூமியில் ஒரு சூரியன் தானே தெரியுது. அப்போ பரலோகத்தில் ஒரு சூரியன் தானே இருக்கும், ஒரு கடவுள் தானே இருப்பார்.